சீரியல் ஆர்டிஸ்ட் நேத்ரன் அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கேன்சரால் மறைந்து விட்டார். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அது சம்பந்தமாக அவருடைய மனைவி தீபா அவர்கள் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேத்ரனுக்கு கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜ் என்பதே எங்களுக்கு 4 மாதங்களுக்கு அப்புறமா தான் வந்து தெரியும். அவரால் வந்து சாப்பாடே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் கீமோதெரப்பி ஆரம்பித்த உடனே முதல் 5 நாட்கள் நல்லா இருப்பார். 6வது நாளிலிருந்து மோஷன் போக ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு 15 பேம்பர்ஸ் கிட்ட நாங்கள் வந்து மாற்றுவோம். எனக்கு முடியலன்னா பசங்க துடைப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் வந்து சொன்னால் கூட, இல்லை பிள்ளைங்கள்லாம் வந்து துடைக்க வேண்டாம், நீயே வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். நான் ஷூட்டிங் கேப்பில் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறைன்னு பெர்மிஷன் போட்டுட்டு வந்து பேம்பர்ஸ் எல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு அவருக்கும் நான் வேறு பேம்பர்ஸ் மாற்றிட்டு தான் நான் வந்து போவேன். அந்தளவுக்கு நிறைய சிரமப்பட்டுட்டார் நேத்ரன் அவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நேத்ரனுடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே வந்து சோகமாக தான் இருக்காங்க. பிகாஸ் எப்படி ஒரு மனுஷன் அழகில், திறமையில், டான்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ரொம்பவே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரியாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.